இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு 9-10 மாதத்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டும். கிரக நிலைகள் இப்போதைக்கு இவருக்கு வந்து ஒரு பொசிஷனை கொடுக்கும், ஒரு அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகுமே தவிர இங்கே தலைவனாகிறதுக்கு இல்லைன்னா பெரிய அளவில் அவர் ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த தடவை எம்எல்ஏவை பிடிக்கிறதே கஷ்டம். ஜாதக ரீதியாக பார்க்குறப்ப சமீபத்தில் அவருக்குள்ளே வந்து லேண்ட் ஆகி கால் பதித்து தனக்குன்ற ஒரு முத்திரை பதிக்கிற அளவுக்கு ஜாதகத்தில் இப்போ அமைப்பு இல்லை. இப்போ எத்தனை தொகுதியை கைப்பற்றுறதுக்கு இப்போ கரண்டாக சுச்சுவேஷனில் ஒரு ஜாதக அமைப்பு இல்லை. இவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு ரிஷபத்தில். அதுக்கு அடுத்த ராசியில் சூரியன் சனி புதன் மூன்றும் சேர்ந்து புதன் வக்ரமாயிருக்கு. இவருக்கு வந்து சனியோட சூரியன் சனி புதன் மூணு சேர்ந்து புதனால் கெடுக்கப்படுது. அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்திலும் நிலையற்ற தன்மை தான் இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த சில கிரக நிலைகள் வக்ரம்ன்றது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அதுக்கப்புறமா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய அளவில் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வருவாங்க. ஆனால் இவரு போய் யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கால் ஊன்றதே, நான் சொல்கிறது டெபாசிட் வாங்குறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எல்லா உறுப்பினர்களும் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் வந்து ஆனாலும் கூட கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்குறப்ப இந்த டயத்தில் அவர் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்லி ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர மக்கள் மத்தியில் இவர் இருக்காருன்றதை காட்டலாம். இப்போ விஜயகாந்த் வந்த அளவுக்கு கூட இவரால் இப்போ இன்சியலாக ரீச் ஆக முடியும். ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக ஜோதிட கலையரசின் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். விஜய் அவர்கள் மீது என்னதான் குற்றச்சாட்டுகள் பல வைத்தாலும் இன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக இருக்கார். சினிமாவில் வந்து கோல் ஓட்டிட்டார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக அரசியல் களத்தில் இப்போ வந்து குதிச்சிருக்காரு. இவருடைய ஜாதகங்களும் கட்டங்களும் என்ன சொல்லுது? இவர் வந்து முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டு சேர்வாரா? அதாவது கூட்டுனா கூட்டணி வைப்பாரா? அப்படின்ற விஷயங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவரோட ஜாதகம் தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? இந்த பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம வந்து ஆன்லைனில் எடுத்து தான் போடுறோம். அப்போ ஆன்லைன் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோன்றதுனால அது உண்மையாக இருந்தால் உண்மை, இல்லாட்டினா இதில் மாற்றங்கள் வரலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அப்போ உதாரணமாக இவருடைய இதை பார்க்கும்பொழுது நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறப்ப 22/6/1974 இவர் ஜாதகத்திலேயே நம்ம போன தடவை ஒரு தலைவரை பற்றி பேசணும். அந்த தலைவரை பற்றி பேசுகிற மாதிரி இவருக்கு ஒரு நிலையற்ற தன்மை தான் இவருடைய ஜாதகத்தில் தென்படுது. இவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு ரிஷபத்தில். அதுக்கு அடுத்த ராசியில் சூரியன் சனி புதன் மூன்றும் சேர்ந்து புதன் வக்ரமாயிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து புதன் சந்தியில் இருந்துச்சு, இப்போ புதன் வக்ரமாகி சூரியனோட சேர்ந்துருக்கு. இவரும் அதே கதை தான். இதில் என்னென்னா அவருக்கு சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் செவ்வாய் இருந்துச்சு. இவருக்கு வந்து சனியோட சூரியன் சனி புதன் மூணு சேர்ந்து புதனால் கெடுக்கப்படுது. அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்திலும் நிலையற்ற தன்மை தான் நீடிக்குது. இருந்தாலும் இவருக்கு வந்து அந்த சில கிரக நிலைகள் வக்ரம்ன்றது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அதுக்கப்புறமா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. இந்த அமைப்பு வந்து ஒரு பெரிய அளவில் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த தலைவருக்கு இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு 9-10 மாதத்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டுது. அப்போ வந்து ஒன்றை ஒரு சினி ஃபீல்டு இருந்தால், இப்போ சினி ஃபீல்டில் கன்னியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வழியாக வருமானங்களை ஏற்படுத்தலாம். அதில் ஒரு தொழில் பெரிய வாய்ப்பு கொடுக்கலாம். அரசியலே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குது. ஆனாலும் கூட கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்குறப்ப இந்த டயத்தில் அவர் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்லி புரிஞ்சுன்னா ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர ஒரு நான் இருக்கிறேன்றதை காட்ட முடியும். மக்கள் மத்தியில் ரீச் கிடைக்கும். நல்லா மக்கள் மத்தியில் இவர் இருக்காருன்றதை காட்டலாம். இப்போ விஜயகாந்த் வந்த அளவுக்கு கூட இவரால் இப்போ இன்சியலாக ரீச் ஆக முடியாது. இப்போ என்ன மாதிரி ரீச் ஆக முடியும் அப்படின்னா இவருக்கு வந்து ரசிகர்கள் அதிகன்றதை வேணால் நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்து என்னென்னா தலைவருன்ற மாதிரி ஒன்று போடலாமே தவிர இப்போ ஒரு அரசியல் தலைவனுக்குன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ நிறைய பேர் இருக்காங்க தலைவர்கள். ஜீவா, தத்தன், அது மாதிரி நிறைய கக்கன், அது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். இங்கே நிறைய கம்யூனிஸ்ட்லேயும் சரி திராவிட கட்சிகளையும் சரி நிறைய தலைவர்கள் கொள்கை இதோட வந்திருக்காங்க. இவருக்கு அந்த கொள்கைகள் இப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதுனா இவருக்கு திடீர்னு கொள்கைகளை கொண்டு வந்தால் தான் உண்டு. ஆரம்பத்துலேருந்து இவர் எந்த ஒரு கொள்கையுமே சாராதவர். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று இப்போ எம்ஜிஆர் வந்தார் சினிஃபீல்டில். எம்ஜிஆர் வந்து அவருக்கிட்டே தனியாக ஒரு கொள்கை, அவரே ஒரு பிராண்ட் இல்லைங்களா, அவரே ஒரு பிராண்டு. அப்போ அவர் ஆல்ரெடியே வந்து அவர் பார்த்தீங்கன்னா கிளவிகளை கட்டி பிடிக்கிறது, மூட்டை தூக்குற வண்டி இழுத்துட்டு போகிறது, பாட்டே அப்படி தானே இருந்துச்சு. இப்போ இவர் அப்படி போடலை. இவர் எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டாக விஜய் அவர்கள் இருக்கார் இல்லை. அப்படி ஆப்போசிட்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ எம்ஜிஆருடைய படத்தை வந்து கிளவி முதற்கொண்டு எல்லாம் பச்சை குத்துச்சு. விஜய் இதை யாரும் குத்தலாம் மாட்டாங்களே, ரசிகர்கள் வேணால் குத்தலாம். அதை வந்து எம்ஜிஆர் வந்து என்னென்னா கரண்ட்டாக பாட்டம் லெவல்
மக்களோட ரொம்ப தொடர்பில் இருந்தார். வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க எம்ஜிஆர் இல்லைங்களா? அப்போ அவர் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இப்போ இவங்க குருவிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா? குருவிக்காரனுடைய நெஞ்சிலேயோ கையிலேயோ எம்ஜிஆர் படம் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த எம்ஜிஆர் படத்துக்காகவே ரெட்டலையை குத்துனாங்க இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக அவர் வந்து ஒரு மார்க் பெஞ்ச் மார்க் அவர் வந்து ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு மாதிரி இவர் வர வேண்டிய அவசியமும் வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணார் விஜயகாந்த் வந்து அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தார். ஏன்னா அவருமே வந்து அந்த குறிப்பிட்ட அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலே அவருடைய படங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ரஜினியை மாற்றினார். ரஜினி வந்து மக்களுக்காக ஏழைக்காக ஆண்டவன் இருக்கான் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் வந்து அவருடைய உடல் நலம் சுற்றி இருக்கவங்களுடைய இது நம்ம வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அக்கா சொல்லுவாங்க இல்லைங்களா? போகாத அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி அவர் டப்புன்னு என்ன பண்ணிட்டார், ரிவர்ஸ் ஆகிட்டார். அது அவருக்கு நல்லது. அவருடைய முடிவில் அவர் நல்லது ஓகேங்களா? அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் கையில் இருக்கிற இதை வச்சு பண்ணுறேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அது அவருடைய உடல்நலம் சார்ந்த ஒரு முடிவு, குடும்ப சூழல்கள் சார்ந்த முடிவு, அதை விட்டுடலாம். அப்போ அதுக்கு எம்ஜிஆருக்கு இணையாக ரஜினி வந்தாருங்க. ரஜினியினுடைய தன்மை என்னென்னா இவர் வந்தால் எதாவது செய்வார். புரிஞ்சுக்கிட்டிங்களா? மக்களுக்கு இந்த ஆள் வந்து பவர்ஃபுல்லானாலும் இந்த ஆள் தலைவன் நம்ம ஏற்றுக்கணும் இல்லைங்களா? அப்போ எம்ஜிஆருக்கு இருந்த வேல்யூ அதுக்கப்புறமா சிவாஜிலாம் போராடி பார்த்தார். சிவாஜி வந்து சிவாஜிக்கு ரசிகர்கள்லாம் அதிகம் இல்லைங்களா? சிவாஜி போராடி பார்த்தார். அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காத அளவுக்கு தான் மக்கள் ஹேண்டில் பண்ண. ஆனால் சிவாஜி எங்கே போனாலும் கூட்டம் என்ன ஆகும், வந்துட்டு தான் வந்து கூட்டம் குமிஞ்சு எடுப்பாங்க. எம்ஜிஆர் வந்தால் கூட கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. சிவாஜி வந்து அந்த நடிப்பு அரக்க, இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் சொல்கிற மாதிரி நடிப்பு அரக்கன்ற மாதிரி வருவாங்க. ஆனால் அதெல்லாம் எலெக்ஷனில் ஓட்டாக மாறிச்சானா இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு எல்லாமே மாறிச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு மார்க் இருக்குது. அந்த மார்க் விஜய்க்கு இப்போ இல்லை. ஓகே சார், இப்படி இருக்க சூழ்நிலை விஜய் அவர்களுடைய கட்டமைப்பு இருக்கு, சுற்றி இருக்க ஆட்கள் இவங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணால் விஜய் அவர்கள் முதல்வர் வாய்ப்பு இருக்கு. கிரகங்கள் அப்படி மெதுவாக தான் கூட்டு போகுதுங்கிறேன். அவ்வளோ ஈஸியாக என்ட்ரு ஆக முடியாது. எடுத்த உடனே ஆக முடியாது. கடந்த ஒரு 10-15 வருஷம் இப்போ எம்ஜிஆர் வந்து நான் சொல்கிறது வந்தாருன்னா ஒரு கட்சியில் அவர் மெம்பராக இருந்தார். திடீர்னு அந்த கட்சிக்குள்ளே பிடிக்காம வந்தார், தடக்குன்னு தூக்கி போட்டு வெளியே வந்தார், டப்புன்னு வந்துட்டாருன்றப்ப அவருக்கு வந்து ஆல்ரெடி அவர் வந்து பெரிய தலைவன். அந்த ஆள் கடவுளுக்கு அடுத்தவன்ற அளவுக்கு மைண்ட் செட் வச்சுருந்தாங்க மக்கள். அந்த ஆள் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து யாருக்காக வாழ்கிறேன்னா மக்களுக்காக வாழ்கிறேன் அப்படி இருந்துச்சு. அவருடைய பர்சனல் லைஃப்பையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பெருசாக யாருடைய தனக்குன்ற ஒரு ஃபேமிலி இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ஒரு பொதுவான ஒரு ஓப்பனாகவே வச்சுருந்தார். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை இல்லையா? சரிதான் இல்லைங்களா? எத்தனையோ அப்போ இவருக்கு அப்படி இல்லை. இவர் வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிறாரு, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாரு. இவர் எங்கேயுமே வந்து ப்ரொஜெக்ட் ஆகலை வெளியே. இப்போ வேணால் எடுத்து போடலாம். நீங்கள் வந்து இந்த இலங்கை தமிழர்களுக்காக நான் வந்து மைக்கில் பேசினார் விஜய். சீமான் வந்து அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு நான் கெட்டவன் இல்லை ரொம்ப கெட்டவன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வீடியோலாம் எடுத்து போடலாமே தவிர, இருந்தாலும் இந்த இடத்துல திடீர்னு ப்ரொஜெக்ட் ஆகிற அளவுக்கு இவருக்கு அந்த படங்கள்லையோ, நான் சொல்கிறது படங்களில் கூட அதை காட்டணும் இல்லையா? படங்களில் கூட ஒரு தலைவனாக அப்படிலாம் கொண்டு வரல இல்லையா? இவர் இன்னுமே வந்து அந்த யங் ஜென்ரேஷன். நான் இப்போ நான் இருக்கேங்க, என் பையன் இருக்கிறாரு, 2 பேரும் நாங்கள் வரும்போது உங்களை நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க? எனக்கு தான் கொடுப்பீங்க. காரணம் என்னென்னா என்னுடைய அந்த ஆட்டிடியூடு. அப்போ நான் இன்னுமே என் பையன் ஆட்டிடியூட்லேயே நான் இருந்தேன்னா என்ன பண்ணுறது? மக்கள் நம்பி கொடுக்கணும் இல்லையா? சரிதானே? அப்போ ஜாலி மூடு அப்படிலாம் இல்லாமல் ஒரு இப்போ ஸ்டாலின் இருந்தார், கலைஞருக்கு பின்னாலான ஸ்டாலினே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சரிதான் இல்லைங்களா? அவர் வந்து சின்ன பையன் மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தார். இப்போயும் அப்படி சின்ன பையன் மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் தலைவன்ற போஸ்டிங் வந்துருச்சு. இப்போ இவருக்கு அப்படி வராது. ஏன்னா கிரக நிலைகள் இப்போதைக்கு இவருக்கு வந்து ஒரு பொசிஷனை கொடுக்கும், ஒரு அடுத்த ஸ்டேஜை கொண்டு போகுமே தவிர இங்கே தலைவனாகிறதுக்கு இல்லைன்னா பெரிய அளவில் ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. இந்த தடவை எம்எல்ஏவை பிடிக்கிறதே கஷ்டம். அவங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி பார்க்க போனால் இப்போ ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல சார், எதனா ஒரு மாற்றம் வேணும் வரணும் வந்து கவுன்சிலருக்கு நான் நின்னா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என் வீட்டில் இருக்கிற எனக்கு ஓட்டு போட மாட்டான் இல்லைங்களா? யதார்த்தம் அதுதானே. அப்போ சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் ஓட்டாக மாறாதுங்க. சரிதான் இல்லைங்களா? ஓட்டாக மாறுறதுங்க எலெக்ஷன் டியூட்டியில் இப்போ இறங்கி பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் தலையாட்டுவானுங்க, யாருக்கும் ஓட்டு போட மாட்டானுங்க, போய் யாரையாச்சும் ஓட்டு போட்டு வந்துடுவானுன்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய வந்து இப்போ நான் திருப்பி சொல்கிறது மக்கள் ஒன்று. இப்போ நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறதா இருந்தால் ஒரு சின்ன ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால், இப்போ நீங்கள் என்னுடைய கட்சியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, இப்போ என்னால் உங்களுக்கு வருமானம் வரணும்ல, அப்படின்னா தானே நீங்கள் என்ன கட்சியை வளர்ப்பீங்க. அப்போ என்னால் என்ன வருமானம் வந்துருச்சுன்னு கேள்வி இருக்கு இல்லையா? என்னுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய பேனரில் என்ன வருமானம் வந்துச்சு? அப்போ தொண்டர்களே விஜய் அவர்களை எதுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? எதுக்குறாங்கன்னு இல்லைங்க, இன்னும் தொண்டர்களே செட் ஆகலை. அவங்க வந்து இன்னுமே வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ரசிகர்களாக தான் இன்னும் தொண்டராக மாறலை. அப்போ தொண்டன் வேறு ரசிகர் வேறு. சரிதானே? தொண்டன் அப்படின்னா வந்து பூத்தில் இருக்கணும், பூத்து கமிட்டியில் இருக்கணும், நைட்டு மூலம் வளர்க்கணும். இந்த பசங்க ரசிகர்களாக தானே இருக்கிறாங்க. அப்போ இன்னுமே வந்து இவர் இன்னும் பால் போட எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ திருப்பி ஒரு எலெக்ஷன் டியூட்டி வருவார்ல 2026 சுற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வருவார்ல, அப்பயே தெரிஞ்சுக்குவாங்க அவங்க எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு இன்னும் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல. விஜயகாந்த் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லாம் ரொம்ப அடிபட்டு போனார், 2வதுல தானே தூக்கி மேலே வந்தார்.
அப்போ அந்த அந்த அதுவும் இல்லாமல் அங்கே வந்தவங்க பூரா எல்லாமே அரசியலேருந்து வந்தவங்க சரிங்களா. விஜயகாந்த் வந்து ஆல்ரெடி அரசியலுக்கு தான் கூட்டு வந்தார். ஆனால் இவர் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராரு. இப்போ சீமான் கதை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியே இவர் கொண்டு வராரு. நான் புதுசாக தான் வருவேன், நான் தனியாக தான் வருவேன்னு கொண்டு வராரு. அதே மாதிரி இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய வருவாங்க. ஆனால் இவர் போய் யாரோடையும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்னன்னா இவர் கூட்டணிக்கு போகலாம். ஒருவேளை நம்ம வந்து இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க்கை கற்றுக்கிறதுக்காக ஒரு கூட்டணி கூட போகலாம்னு எடுத்துக்கலாமே தவிர, இந்த டயத்தில் இந்த சுழற்சியில் இவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கால் ஊன்றதே, நான் சொல்கிறது டெபாசிட் வாங்குறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எல்லா உறுப்பினர்களும் இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் வந்து ஒரு ஃபீல்டை கற்றுக்குவாங்க. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய 200 சம்திங் தொகுதிகள் இருக்குது. எல்லா தொகுதியிலையும் வேறு வேறு ஒர்க் இருக்குது, ஃபீல்டு ஒர்க் இருக்குது, பெரிய ஒரு டீம் ஒர்க்குது. இந்த டீம் ஒர்க்குங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து 60 வருஷமாக டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இணையாக ஏடிஎம்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோட போய் போராட முடியாது. நீங்கள் வந்து அவரோட நீங்கள் இப்போ இந்த பக்கமாக கலைஞர் ஸ்டாலினை உட்கார வச்சுட்டு நான் இந்த பக்கமாக உட்கார வச்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு மைக் போட்டுட்டு அவரோட நான் புத்திசாலித்தனமாக பேசலாம், சரிதான் இல்லைங்களா. ஆனால் அவர் ஒரு இப்படினாருன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியும். ஏன்னா அவ்வளோ அப்படியே வேறு மாதிரி பரவி கிடக்குறாங்க அவங்க இல்லைங்களா. ஒரு சின்ன ஒரு குண்டூசி அப்படி எடுத்து வச்சாருன்னா இந்த தமிழ்நாடே மாறுற அளவுக்கு அவருக்கு ஃபீல்டு ஒர்க்கு ஆல்ரெடி 60 வருஷ கட்டமைப்பில் இருக்குது இல்லைங்களா. ஆனால் நான் இப்போ இப்படி செஞ்சேன்னா சத்தம் மட்டும்தான் வரும், எவனும் நகர மாட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஏண்டா நாங்கள் சொன்னால் போங்கடா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவாள் இல்லைங்களா, அது மாதிரி நான் இப்படி கண்ணஸ்தான் போகணும்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போம் இல்லைங்களா. அப்போ ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்பையும் ஜாதக ரீதியாக பார்க்குறப்பையும் சமீபத்தில் அவருக்குள்ளே வந்து லேண்ட் ஆகி கால் பதித்து தனக்குன்ற ஒரு முத்திரை பதிக்கிற அளவுக்கு ஜாதகத்தில் இப்போ அமைப்புள்ள ஒருவேளை அடுத்தடுத்த கட்டங்களில் இவருக்கு அமைப்புகள் வரலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே சார், நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத சூழ்நிலை தான் இப்போ. அவர் என்ன சொல்லலைங்க, நம்ம வந்து பேசுறது வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு ஆள் வாங்குறது இல்லை. நான் சொல்றது சரிதானுங்க. இப்போ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா இப்போ நம்ம அவர் முதலமைச்சர் ஆவாரா இல்லைன்னா அவர் பவர் ஆவாரான்றப்ப அவர் ஒரு வேளை நிற்கிறாருன்னா அவருக்கு இப்போ கட்சியே ஆரம்பிக்க தேவையில்லை. அவர் போய் சும்மா ஒரு இடத்துல நின்னாலே எம்எல்ஏ ஆயிடலாம், சும்மா ஒரு இடத்துல நின்னா எம்பி ஆயிடலாம். இப்போ கமலானார் இல்லையா, அவருக்கு என்ன கஷ்டமாப்பட்டாரு, ஜாலியாக வந்துட்டார் இல்லையா, அது மாதிரி இவரும் என்ன பண்ணிடலாம், ஜாலியாக வந்து எம்பியோ எம்எல்ஏ ஆயிடலாம். இப்போ மேட்ரு அது இல்லை. இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும். அப்போ முதலமைச்சர் அவருக்கு தனிப்பெரும்பான்மை அமைக்கணும், இத்தனை தொகுதியை ஒரு கைப்பற்றணும். இப்போ எத்தனை தொகுதியை கைப்பற்றுறதுக்கு இப்போ கரண்டாக சுச்சுவேஷனில் ஒரு ஜாதக அமைப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி சொல்கிறது, கூட ஓடுறவன் யாருன்றது தெரியணும். இன்னும் அந்த உள்ளர் காலுகளாம் வெளியே வரல, எவன் ஓட போகிறானே தெரியல லிஸ்ட் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவருடைய அனுபவமும் தற்போதைய சூழலும் தற்போதைய ஜாதக நிலைகளும் இவருக்கு சாதகமாக இருந்தாலும் மொத்தத்துக்கு அடித்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு சாதகம் இவருக்கு இப்போதைக்கு இல்லை. அதனால் வந்து இவர் ஒரு வேளை டெபாசிட் வாங்கினாலும் இவரை சார்ந்தவர்கள் டெபாசிட் வாங்கணும்ல. ஆமாம், 10 எம்எல்ஏ வச்சு வரணும்ல, சும்மா எடுத்து பேசுறதுக்காக வச்சோம். 2 எம்எல்ஏ ஆனால் இவர் மட்டும் எம்எல்ஏ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும். ஒருவேளை இவர் எம்எல்ஏவுக்கு நின்னா தானே, எம்எல்ஏவுக்கு நின்னாமல் போனாருன்னு என்ன பண்ணுவீங்க. நிறைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, என்னுடைய தொண்டர்கள் தான் நிற்பாங்க, நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாருன்னா அதுவும் அந்த அந்த ஒரு சீட்டும் என்ன ஆகாது, கிடைக்காம போயிடலாம். எனவே இந்த ஆண்டுன்னு நான் சொல்கிறது இந்த சுற்றில் இவர் வந்து சும்மா ஒரு டக்கு வச்சுட்டு வேணால் போகலாம், வேறு இதில் இறங்கி அடிக்கலாம் சான்ஸ் இல்லை ஜாதக ரீதியாக அப்படின்னு தான் பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.